வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். நாம் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் சீசம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 15 ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அப்புறம் இன்னொரு பேனில் மசாலாவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, வெந்தயம், பெப்பர், ஜீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காஷ்மீரி ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரண சில்லிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது நம்மளுடைய ஆனியன் அண்ட் கார்லிக் நல்லா வெந்துருச்சு. அதோடு சேர்த்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழம்புல போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புளி தண்ணி, நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கெட்டி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது காய் வேணும்னா கூட இது தனியாக நீங்கள் பாயில் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு பேஸ் கிரேவி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. இது நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி திக்னஸ் வரணும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இது நீங்கள் 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸ், இட்லி, தோசா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.